ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செல்ஃப் மேக்கப் எப்படி பண்றது. ஒரு ஃபங்க்ஷன் போறதோ இல்லை ஒரு காலேஜ் போறவங்களா இருக்கட்டுமே, ஒரு ஆஃபீஸ் போறவங்களா இருந்தாலும் ஒரு 4 or 5 2 hours அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிற மாதிரி எப்படி நம்ம மேக்கப் பண்றதுன்னு இன்னைக்கு செல்ஃப் மேக்கப் பார்க்க போறோம். இப்போ மேக்கப் ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க. இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஃபேஸை வந்து கிளியராக வச்சுக்கணும், கிளென்ஸ் பண்ணணும். சப்போஸ் எனக்கு கிளென்ஸ் பண்ண தெரியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ். இது வந்து சார்கோல் ஃபேஸ் வாஷ். நான் வந்து ஜோர்டான் ஹெர்பல்ஸில் எடுத்திருக்கேன். ஜோர்டான் ஹெர்பல்ஸ் கம்பெனி நேம் நோட் பண்ணிக்கோங்க. இது நல்ல லுக்காகவும் இருக்குது. டெய்லி ரொட்டீனாக ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நல்ல பெஸ்ட்டான ஃபேஸ் வாஷ். ஓகேவா? இப்போ இதை வச்சு நான் ஃபேஸ் வாஷ் ஆல்ரெடி பண்ணிட்டேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மேலே பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லா டவல் வச்சு ஒத்தி எடுத்துறேன் அந்த ஈரத்தெல்லாம். ஊற்றி எடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நிறைய பேருக்கு இன்னும் தெரியுங்க, மார்க்கெட்டில் நல்ல சூப்பர் ப்ராடக்டான நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோமா மேஜிக்கில் வந்து சன் பிளாக் க்ரீம். இது வந்து பிபி க்ரீம் மாதிரி எஃபெக்டிவாகவும் ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்குது. உங்களுக்கு இதை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு 5 hours லாங் ஸ்டே இருக்குது. இப்போ நான் இதை போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து போட்டால் ஃபவுண்டேஷன் லுக்கு கொடுக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சும்மா மைல்டாக கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும். டார்க் ஸ்கின், ஃபேர் ஸ்கின், ஜென்ஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த க்ரீமை. அவ்வளோதான், ஒரு லிட்டில் பிட் இவ்வளோ எடுத்தால் போதும், நீங்கள் ரொம்பலாம் எடுக்க வேண்டாம். இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ராப்பாக வச்சு இதுக்கு ப்ரஷ்லாம் தேவையில்லை. அண்டர் ஏரியாலாம் நல்லா கவர் பண்ணிடுங்க. அப்ளை பண்ணும்போது எப்பயுமே ஒரு ஃபிங்கர் வச்சு அப்ளை பண்ணுங்க. கண்ணை மூடி கண்ணுக்கு மேலேயும் எப்பயுமே க்ரீம் அப்ளை பண்ணுங்க. இது ஹெர்பல், அதனால நீங்க பயப்படாம அப்ளை பண்ணலாம். நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க கையாலேயே. பிச்சை க்ரீம் அப்படியே கீழே கொண்டு வந்து கழுத்து வரைக்கும். பிளெண்டிங் ரொம்ப மஸ்ட். இது ஃபிங்கரை வச்சு இப்படி அண்டர் ஐவி கவர் பண்ணணும். இப்போ பாருங்க, ஒரு டோன் கலர் சேஞ்ச் நல்லா தெரியும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இது போதும்னா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை வேணும் அப்படின்னா இன்னொரு டோன் நீங்கள் எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கலாம். கொஞ்சம் 5 minutes ட்ரை ஆகும். நீங்கள் திருப்பி ஒரு டோன் போடுங்க. உடனே போடாதீங்க, அங்கங்கே பேச்சஸ் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து எனக்கு இதுவே போதுமானது தான், எனக்கு இந்த ஃபைனல் லுக் பார்க்கும்போது எனக்கு நல்ல க்ளோயிங் கொடுத்துரும் நேராக. செட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா காம்பேக்ட் வந்து ப்ளூ ஹெவன் கம்பெனி. மினிமம் பட்ஜெட் தான். ஆக்சுவலாக நான் முதல்ல யூஸ் பண்ண ஃபேஸ் வாஷ் வந்து ஜஸ்ட் 100 rupees தான் அந்த ஃபேஸ் வாஷு. ஓகேவா? இப்போ மினிமம் பட்ஜெட் மேக்கப் தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம. இப்போ சன்பிளாக் க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேஞ்ச் வருதுன்னா 375 தான் வருது. இது உங்களுக்கு ஒரு ஆள் யூஸ் பண்ணிங்கன்னா 3 months வரும். ஓகேவா? அதனால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இப்போ எப்பயுமே வந்து காம்பேக்ட் யூஸ் பண்ணும்போது இது வந்து ப்ளூ ஹெவனில் எடுத்திருக்கேன். 150 வருது இந்த காம்பேக்ட். இது வந்து என்னோட ஷேட் எடுத்திருக்கேன், ஃபேர் ஸ்கின் ஷேடு. காம்பேக்ட் மட்டும் நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணும்போது சன்பிளாக் க்ரீம் வந்து எல்லாருக்கும் எல்லா ஆல் ஸ்கின் டோனும் யூஸ் பண்ணலாம். ஆனால் காம்பேக்ட் அப்படி கிடையாது. நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா கிரே அடிக்க ஆரம்பிச்சிடும் ஃபேஸு. அதனால் ஃபேர் ஸ்கின்னா ஃபேர் மட்டும் வாங்குங்க. மீடியம் டோனா மீடியம் டோன் கேட்டிங்கனாலே கொடுத்துருவாங்க ஷாப்பில். டார்க் ஸ்கின்னா டார்க் ஸ்கின் காம்பேக்ட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபேர் ஸ்கின் தான் எடுத்திருக்கேன். எப்பயுமே ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இது அமேசானில் கிடைக்குது. இந்த மாதிரி காம்பேக்ட் ப்ரஷ் வாங்கிக்கோங்க. சிங்கிள் ப்ரஷும் கிடைக்குது, ஃபுல் கிட்டும் கிடைக்குது.
எப்பயுமே கண்ணுக்கு மேலேயும் கவர் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கண்ணுக்கு மேலே டார்க் சர்க்கிள் இருந்தாலும் தெரியாது. அதே போல் கால், ஓகே. எப்பயுமே ப்ரஷ் யூஸ் பண்ணால் அன்றைக்கே நீங்கள் வாஷ் பண்ணி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. அதான் ரொம்ப நல்லது. க்ளீன் பண்ணாமல் வைக்கக்கூடாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐப்ரோ ஃபில் பண்ண போகிறோம். ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா லாக்மியில் ஐப்ரோ ஃபில்லிங் பவுடர். இது வந்து 300 வருது. இதுவுமே ஜஸ்ட் லிட்டில் பிங்க் தான் யூஸ் பண்ணுவோம். அதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை, லிட்டில் பிட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அதில் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இதில் 2 ஷேடு வரும், ப்ரௌனு பிளாக்கு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ப்ரௌன் எடுத்து இன்னர் கார்னரை விட்டுட்டு அவுட்டர் கார்னரில் மட்டும் இப்படி எனக்கு கொஞ்சம் லீனாக தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எண்டிங்கில் போடுறேன், கீழே வரைக்கும் எண்டு வரைக்கும் போடுறேன். ப்ரௌன் எடுத்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ப்ரௌன் கலர் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பிளாக் எடுத்து அது மேலே கவர் பண்ணணும். பிளாக் ஐஷேடோ காம்பேக்ட் போடும்போது இது வந்து ஐப்ரோ காம்பேக்ட்டு. இது போடும்போது முன்னால் போட வேண்டாம். பிளாக் வந்து இந்த ஏரியாவிலேருந்து இங்கிட்டு தான் வரணும். இந்த மூணு ஆரம்பத்தில் போட வேண்டாம். இப்போ ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ரியலாகவே ஐப்ரோஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐ ஷேடோ போட போகிறோம். ஐ ஷேடோ வந்து உங்களுக்கு வந்து உங்களோட சாய்ஸ் தான், போடுறவங்க போட்டுக்கலாம், வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நான் லைட்டாக ஒரு ப்ரௌன் ஷேட் போடுறேன். நார்மலாக எல்லா ட்ரெஸ்க்கும் சூட் ஆகிற மாதிரி மேட் ஃபினிஷ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் கிளாஸியாகவும் கொடுத்துக்கலாம், சிம்மரிங் இருக்கிறதாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பிங்க் ரெட்டெல்லாம் போட வேண்டாம். ப்ரௌன் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா ட்ரெஸ்க்கும் சூட்டாக இருக்கும். அந்த இன்னர் கார்னரில் மட்டும் நான் போடுறேன். கிரீஸ் லைனுக்குள்ளே மட்டும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், லைட்டாக மைல்டாக கொடுத்துருக்கேன். அதுவுமே ப்ரஷஸ் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து காஜல். காஜல் லாக்மியில் எடுத்திருக்கேன், ஸ்டிக் காஜல். லைட்டாக அந்த வாட்டர் லைனில் மட்டும் போடுங்க. இது 150 தான் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஐ லைனர் போட போகிறேன். ஐலைனர் பார்த்தீங்கன்னா இது வந்து 36 hours, நேமே அதுதான். வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர். நீங்கள் ஒரு நாள் போட்டிங்கன்னா ஈவினிங் மறுநாள் வரைக்கும் அது வாஷ் பண்ண வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். ஹேண்ட்லிங் ஈஸியாக இருக்கும். ஸ்கெட்ச் டைப் வாங்கிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண லிக்யூடில் வாங்கி யூஸ் பண்ணுறது வந்து வந்து காயிற வரைக்கும், ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் போகிறாந்தா. இதுனா உங்களுக்கு அப்படி இல்லை, உடனே ட்ரை ஆகிடும். இன்ஸ்டண்ட்டாக ட்ரை ஆகுதுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைட்டாக போட்டுருக்கேன். ஓகே, சூப்பர். இப்போ வந்து மஸ்காரா, வால்யூம் மஸ்காரா எடுத்திருக்கேன். நம்ம வந்து லாஸ் வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு
கிளாஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்காகட்டும் கொஞ்சம் திக்காக இருக்கிறவங்களும் பரவாயில்ல, இந்த மஸ்காரா யூஸ் பண்ணலாம். இது வந்து ப்ளூ ஹெவனில் தான் வருது, 150 வருது அந்த ரேஞ்ச். அப்படி கண்ணை டைட்டாக மூடணும். இப்படி எடுத்து டைட்டாக மூடினா தான் உங்களுக்கு வந்து நல்லா வரும், வால்யூமாக தெரியும். இந்த மஸ்கரா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லேஷ் வைக்கணும் கூட அவசியம் இல்லை, அவ்வளோ நல்ல லாங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ திக்காக விழுந்திருக்குன்னு. லேஷ் முதல் இருந்ததுக்கு இப்போ பாருங்க எவ்வளோ திக்காக இருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து லிப்ஸ்டிக் போட போகிறேன். லிப்ஸ்டிக் வந்து லிப் பாம், பேபி லிப்ஸ்டிக் எடுத்துக்கேன். நிறைய கலர்ஸில் வருது, நம்ம எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக் போடும்போது மட்டும் கண்டிப்பாக ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ரஷ்ஷை க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இது போட்டால் ஒரு பிங்க் மாதிரி தெரியும். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மைல் பண்ணி அப்போ தான் லிப்ஸ்டிக் போடணும். லைட்டாக போட்டிருக்கேன். ஆஃபீஸ் போகிறவங்களாம் லைட்டாக தான் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தோணுச்சு எனக்கு திக்காக வேணும்னா திக்காக போட்டுக்கோங்க, லைட்டாக வேணால் லைட்டாக போட்டுக்கோங்க. இன்னும் கலர் எனக்கு இன்னும் மைல்டாக வேணும்னா பேபி லிப்ஸ்டிக்கில் பிங்க் இருக்குது, அந்த பிங்க் போட்டிங்கன்னா இன்னும் மைல்டாக இருக்கும். அவ்வளோ. ஓகே, இப்போ ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மெயினாக வந்து நம்ம ஃபங்க்ஷன் போகும்போது இந்த காஜல் தான் என்ன பண்ணணும்னா ஸ்மஜ்ஜாகி இறங்க ஆரம்பிச்சிடும். எவ்வளோ தான் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லி வாங்கினாலும் சரி, நம்ம வந்து சில பேருக்கு வந்து இறங்கிடும். இது எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஐப்ரோ பவுடரில் பிளாக் எடுத்துக்கோங்க. ஐப்ரோ பவுடராக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஐ ஷேடோவில் பிளாக்கு, எதில் இருந்தாலும் ஓகே. பிளாக் கலர், இந்த பிளாக் கலருக்கு வந்து இது இந்த மாதிரி எதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து இந்த லைட்டாக ஸ்பாஞ்ச் வச்சு ப்ரஷ் வச்சோ லைட்டாக ஐஷேடோ ப்ரஷ் வச்சு தான் பண்ண முடியும். இந்த வாட்டர் லைனை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரியலாகவும் இருக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து ஸ்மஜ் ஆகி ஈவினிங் வரைக்கும் இறங்காது. முகத்தில் தடவிடாதீங்க, ப்ரஷ் வச்சு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, இப்போ தெரியுதா இவ்வளோ திக்காகவும் இருக்குது. நமக்கு வந்து நம்ம எப்படி போட்டுட்டு மார்னிங் போகிறோமோ ஈவினிங் வர வரைக்கும், ஆஃபீஸ் போய்ட்டு வர வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஃபைனல் லுக்கு நீங்கள் லாஸ்ட்டாக ஒன் டைம் காம்பேக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கை வந்து அடிக்கடி ஃபேஸில் பட்டிருக்கனால இன்னொருக்கா காம்பேக்ட் பண்ணணும். வேர்வை அப்படியே இருக்கு சார். காது எப்பயுமே கவர் பண்ணிடணும், இல்லைன்னா காது தனியாக தெரியும். நம்ம மேக்கப் போட்டிருக்க மாதிரி தெரியக்கூடாது, எப்பயுமே ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது. மேலே பார்த்துட்டு இப்படி ஹேண்டில் பண்ணுங்க ப்ரஷ்ஷை. ஓகே, ஃபினிஷ்ட் மை லுக். இப்போ நான் எப்பயும் வைக்கிற மாதிரி ஒரு பீப் வச்சுக்க போகிறேன். இந்த
இந்த சிம்பிள் மேக்கப் லுக் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடிக்கடி உங்களுக்கு பியூட்டி டிப்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். இன்னொரு மேக்கப்போட அடுத்து நம்ம உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ.